தற்போதைய அண்மை செய்தி. வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் உடல்நலக்குறைவால் காலமானதை தொடர்ந்து 2 நாட்கள் கடையடைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உங்களுடைய விவரங்களை சொல்லுங்கள். ஆனந்தி, வணிகர் சங்க பேரவையினுடைய தலைவராக இருந்த வெள்ளையன் நுரையீரல் பாதிப்பு காரணமாக தனியார் மருத்துவமனையில் நீண்ட நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில சிகிச்சை பலனின்றி இன்று பிற்பகல் 2:40 மணி அளவில் உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் வணிகர் சங்க பேரவை என்று முதலில் ஆரம்பித்தவர் வெள்ளையன். அதிலிருந்து பிரிந்ததுதான் வணிகர் சங்க பேரமைப்பு. எனவே முதலில் இந்த வணிகர் சங்கத்திற்கான ஒரு பேரவையை தொடங்கி வணிகர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் பல்வேறு பணிகளை ஆற்றியிருக்கிறார் வெள்ளையன். அந்த அடிப்படையில் அவருடைய மறைவை அனுசரிக்க வேண்டும் என்பதற்காக நாளை வட தமிழகத்தில் முழு கடையடைப்பு நடத்தப்பட வேண்டும் என்று வணிகர் சங்க பேரவை அறிவித்திருக்கிறது. வட தமிழகமாக இருக்கக்கூடிய திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அதே போல வேலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி போன்ற பல்வேறு பகுதிகளில் நாளை முழு கடையடைப்பு நடத்தப்படும் என்றும், அதே போல நாளை மறுநாள் வெள்ளையன் அவருடைய உடல் சொந்த ஊரான திருச்செந்தூரில் நல்லடக்கம் செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தென் தமிழகத்தில் நாளை மறுநாள் முழு கடையடைப்பு நடத்தப்படும் என்றும் வணிகர் சங்க பேரவை தற்போது அறிவித்திருக்கிறது. எனவே வெள்ளையனுடைய மறைவை ஒட்டி இந்த முழு கடையடைப்பு நடத்தி அனைவரும் அவருடைய மறைவை ஒட்டி இரங்கல் செலுத்த வேண்டும் என்று வணிகர் சங்க பேரவை சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா.